அதாவது நம்மளுடைய இதயம் ஒரு 3 விஷயங்களால தான் பாதிக்கவே படுது. அது இதய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா மருந்து மட்டுமே நம்மள பாதுகாக்காது. அதுக்கு ஒரு சில நர்வ் சிஸ்டம்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு நம்ம தூங்கும் போது இதயத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா போகும்னு சொல்லுவாங்க. பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ஒரு நரம்பு மண்டலம் இருக்கும். அது ஆக்டிவ் ஆகும். அது ஆக்டிவ் ஆனா நம்மளுடைய இதயம் அமைதியா இருக்கும். இது நம்ம பண்ணும்போது நமக்கு டைஜஷன் நல்லாவே நார்மலா இருக்கும். ஹார்ட் ரேட்டும் ஸ்டேபிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதயம். நம்ம இதயத்தை ரீசெட் பண்றதுக்கு ரேர் டெக்னிக், அதாவது மருத்துவர் கூட சொல்லாத ஒரு சில டெக்னிக்ஸ் தான் நாம இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். நம்மளுடைய இதயம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் தரம் துடிக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது இதய பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா மருந்து மட்டுமே நம்மள பாதுகாக்காது. அதுக்கு ஒரு சில நர்வ் சிஸ்டம்ஸ் இருக்கு. பேட்டர்ன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ரிலாக்சிங் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ். இது எல்லாமே தான் நமக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ இதை நம்ம ஒரு 7 விதமான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நாம இன்னைக்கு பண்ணலாம். அதுக்கான பதிவு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட இதயத்தை இயக்க தூண்டுறதுக்கு முக்கியமான நர்வ்ஸ் வேகஸ் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவானா நம்மளுடைய ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பிளட் ப்ரெஷரும் நமக்கு குறையும். ஸோ இது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே குளிர்ந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியோ இல்லை எப்படியோ வெது வெதுப்பான இருந்த தண்ணியா இருந்தாலும் சரி, முகத்துல ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா அடிச்சு கழுவுனீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாம் வெளியே ஹார்ட் ரொம்ப கூலா, அதாவது காமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த குளிர் தண்ணியில நம்ம முகம் கழுவும் போது ஹார்ட் கூலாகும். அதே மாதிரியே நமக்கு வேகஸ் நர்வும் ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரியே இதய மருத்துவர் பாத்தீங்கன்னா, அதாவது கார்டியாலிஸ்ட்னு சொல்லும் இல்லையா, அவங்க நமக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு நம்ம தூங்கும் போது இதயத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா போகும்னு சொல்லுவாங்க. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் குறையும்னு வச்சுக்கோங்களேன். சோ லெஃப்ட் சைடு தூங்குறது பெஸ்ட். இதயத்துக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதயம் மூளை இது ரெண்டையுமே ரீசெட் செய்யறதுக்கான ஒரு டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. 4 செகண்ட்ஸ் மூச்சை உள்ள இழுத்து 7 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் அந்த மூச்சை மெதுவா, மிக மெதுவா வெளியே விடுங்க. இது நம்ம செய்யறதுனால நம்மளுடைய ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மேம்படும். இதயம் ரொம்ப அமைதியா இருக்கும். இது ஒரு டெக்னிக். நம்ம கை விரல்கள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா வேகஸ் நர்வ் இருக்கு. இந்த நர்வ் நம்ம ஆக்டிவ் பண்ணணும். எப்படின்னா தம்பு, இதான் கட்டை விரலை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ஒரு நரம்பு மண்டலம் இருக்கும். அது ஆக்டிவ் ஆகும். அது ஆக்டிவ் ஆனா நம்மளுடைய இதயம் அமைதியா இருக்கும். இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹம் அப்படின்ற ஒரு ரீங்காரத்தை நாம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வேகஸ் நர்வ் ஆக்டிவ் ஆகும். இந்த வேகஸ் நர்வ்ஸ் ஆக்டிவ் ஆனா நம்மளுடைய நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். இந்த ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ரத்த குழாய்களை இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீங்கி ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஹம் அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த ஹம்னு நம்ம நல்ல டீப்பா சொல்லணும். கொஞ்சம் லென்த்தா சொல்லும் போது நம்ம உடம்புல ரத்த குழாயில இருக்க அடைப்புகள்லாம் நீங்கி ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய காலை நல்லா உயரமா நல்லா மேல தூக்கி நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்திற்கு பிளட் சர்க்குலேஷன் வேகமா போகும். இதனால நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் மேம்படும்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த காலையும் நாம மேல தூக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான தகவல், அதாவது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பாடு எல்லாருமே இப்போ அவசரமா தான் சாப்பிட்டு போறோம். சோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை மெதுவா, மிக மெதுவா மென்னு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஹார்ட்ல பிரஷர் எதுவும் இல்லாம ரிலாக்ஸா போகும். சோ நம்ம மெதுவா மென்னு சாப்பிட்டு முழுங்கும் போது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்டிவ் ஆகும். இது நம்ம பண்ணும்போது நமக்கு டைஜஷன் நல்லாவே நார்மலா இருக்கும். ஹார்ட் ரேட்டும் ஸ்டேபிளா இருக்கும்.
அதாவது நம்மளுடைய இதயம் வந்து ஒரு 3 விஷயங்களால தான் பாதிக்கவே படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், இன்ஃப்ளமேஷன், பிளட் சர்க்குலேஷன். இந்த 3ஆல தான் நம்மளுடைய இதயம் பாதிக்கப்படுது. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வேர்கஸ்லாம், நர்வ் வேர்கஸ்லாம் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகி ஆக்டிவா இருக்கும். ஸோ இதயம் வந்து நல்லா நமக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நான் சொன்னேன் இல்லையா, பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம வராம இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன 7 எக்ஸசைஸை நீங்க பண்ணி உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. மறக்காம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.